ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பட்டானம்மா. இன்றைக்கி என்ன விலாக் அப்படின்னா, இன்றைக்கி வந்து ஷாப்பிங்க்கு வீட்டுக்கு கொஞ்சம் க்ராசரி எல்லாம் தீர்ந்துடுச்சு. ஸோ அதான் வாங்கலான்னு சொல்லிட்டு அரியலூருக்கு போனோம். அந்த விலாக் தான் லாங் வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வண்டிக்கு பெட்ரோல் இல்லை. சரி, அதான் வண்டிக்கு பெட்ரோல் இல்லையா, பெட்ரோல் போடலாம். நமக்கு மட்டும் சாப்பாடு போட்டால் பாதி எத்தாது, வண்டிக்கு சாப்பாடு போடணும். ஸோ அதான் வண்டிக்கு பெட்ரோல் போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே ஒரு ஜேசிபி இருந்துச்சு. சரி, அதான் காமிக்கலான்னு சொல்லிட்டு அந்த வியூஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள், வண்டிக்கு பெட்ரோல் போட்டு முடிச்சுட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். வியூஸ் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கிளைமேட் ரொம்ப க்ளவுடியாக தான் இருந்துச்சு. அன்றைக்கி ஃபுல்லாகவே கொஞ்சம் க்ளவுடியாக தான் இருந்துச்சு. அப்புறம் நம்ம வந்த வேலையை எப்போ முடிச்சிருக்கோம், நமக்கு சோறு தான் முக்கியம் பிகிலி அப்படின்ற மாதிரி சாப்பாடு போண்டா ஒன்று டீ குடிச்சிட்டு கிளம்பியாச்சு. ஷாப்பிங்க்கு வந்தாச்சு. இது வந்து எந்த ஷாப்பிங் மால் சொல்லிட்டு எங்கே ஷாப்பிங் பண்ணோன்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உள்ளே வந்தாச்சு. உள்ளே என்டர் ஆனதும் என்னென்ன க்ராசரி எடுத்தோன்னா, ஒன்று நம்ம மிளகு சீரகம், ஃபஸ்ட்டு பேசிக்கே அதான் மிளகு சீரகம் தான் எடுத்துகிட்டு இருந்தோம். இந்த ஷாப்பிங் மால்லேயும் அப்படி தான், எல்லாத்துலேயும் குழந்தைங்களுக்கு அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஒரு திங்ஸையும் வச்சுருக்காங்க. நம்ம நினச்சது ஒன்று, நம்ம வாங்குறது ஒன்றா இருக்கும். நம்ம நினச்சிட்டு போனோம் நம்ம க்ராசரி திங்ஸ் மட்டும் வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த குழந்தைங்கள மட்டும் கூப்பிட்டு போகணுன்னு வச்சுக்கோங்களேன், முன்னாடியே அட்ராக்ட் பண்ணுற மாதிரி சாக்லேட்டு அது இதுன்னு வச்சுருக்காங்க. அதை விட பில்லிங் செக்ஷனில் போனால் அங்கே ஒரு டாய்ஸ் வச்சுருக்காங்க. அந்த டாய்ஸை பார்த்துட்டு எனக்கு அது வேணுன்றாங்க. எல்லாம் அவங்களோட பிஸ்னஸ் இருக்கு போல் வச்சு இது மாதிரி குழந்தைங்கள அட்ராக்ட் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து இதில் வந்து என்ன எடுத்தோம், துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாத்துலேயும் ஒன்று எடுத்தாச்சு. கடலைப்பருப்பு, பேசிக் இது தான் எடுத்தோம். ஒன்றும் பெருசாலாம் வாங்கலை, ஒன்றும் பெருசாக அதிகமாகலாம் ஷாப்பிங் பண்ணலை. பேசிக்காக என்னென்ன தேவையோ அது மட்டும்தான் வாங்கிக்கிட்டோம். இந்த கடையில் வந்துட்டு நாங்கள் இயர்லி ஒன்ஸ் வாங்குவோம். இங்கே தான் இப்போ நாங்கள் வாங்குகிறோம். 4 இயர்ஸாக நாங்கள் எப்பயுமே இங்கே தான் வாங்குவோம். ஏன் அப்படின்னா, இங்கே வந்து கிஃப்ட் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. நம்ம எவ்வளோ க்ராசரி வாங்கியிருக்கோமோ அந்த அமௌண்ட்டுக்கு அதில் அவங்க ஒரு பர்சன்டேஜ் மாதிரி வச்சுருக்காங்க. அதில் வந்து கால்குலேட் பண்ணி இந்த இயருக்கு இப்போ 2025க்கு நீங்கள் இவ்வளோ திங்ஸ் வந்து இவ்வளோ அமௌண்ட்டு 2000, 4000, 5000 நீங்கள் இவ்வளோ க்ராசரி வாங்கியிருக்கீங்க, அதில் உங்களுக்கு இவ்வளோ ஆஃபர் அப்படின்ற மாதிரி தருவாங்க. அமௌண்ட்டு இப்போ கேஷ் இருக்குது அப்படின்ற மாதிரி தருவாங்க. அந்த கேஷ்க்கு அவங்க கடையிலே நம்ம என்ன திங்ஸ் வேணுமோ அது எடுத்துக்கலாம். எல்லா திங்ஸும் இருக்கும் அந்த கடையில். ஸோ அதான் என்ன வீட்டுக்கு தேவையோ அது எல்லா திங்ஸும் அதில் ஏதாவது ஒன்று வாங்கிக்குவோம். அது மாதிரி தான் ஒரு இயர்ஸும் எங்களுக்கு தருவாங்க. லாஸ்ட் இயர் அப்படி தான் வாங்கினோம். பூரிக்கட்டெல்லாம் வாங்கினோம். அது மாதிரி நிறைய வேல்யூபிளான பொருளை தான் வாங்குவோம். அதனால் நாங்கள் பெனிஃபிட்டாக அங்கே தான் எப்பயுமே நம்ம ஷாப்பிங் பண்ணுவோம். பாயிண்ட்ஸ் நமக்கு ஏறிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் டேண்ட்ரஃப் இருக்கனால இந்த ஷாம்பு ட்ரை பண்ணலான்னு சொல்லிவிட்டு இதை நான் எடுத்தேன். யாரெல்லாம் அது வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு மென்ஷன் பண்ணுங்கள். இங்கே பார்த்தோன்னா சோப் ஐட்டம் இது எல்லாமே எடுத்து போட்டாச்சு. சோப் ஐட்டம், பாத்திரம் விளக்குற சோப்பு எல்லாத்தையுமே எடுத்தாச்சு. இது வந்து ஏதோ டப்பா ஃப்ரீயாக, அதனால் இது என்னன்னு சொல்லிட்டு திறந்து பார்த்துட்டு இருந்தேன். ஷாம்பு, சோப்பு, அப்புறம் ஒரே ஒரு பேக்கெட் பிஸ்கட் வாங்கிட்டோம். இவங்கெல்லாம் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி அடுக்கி வச்சுட்டு இருந்தானுங்க. இந்த பாதாம் ட்ரிங்க் மிக்ஸ் ஹெல்த் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அதை ஒன்றும் வாங்கலை. வாங்கி முடிச்சுட்டு பில் போட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வர வழியில் வியூஸ் பாருங்கள், செம்ம அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது. அதான் செம்மையாக இருந்துச்சு. அந்த நிலாவோட பார்க்கக்குள்ள செம்மையாக இருந்துச்சு. அதான் காமிக்கலான்னு சொல்லிட்டு எடுத்தேன். இதை பார்த்தோன்னா நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸே ரிலாக்ஸ் ஆகிடும்.